புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளியை கடத்தி கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் ஒருவரை கைது செய்து சிறையில் காவல்துறையினர் அடைத்திருக்கும் நிலையில் மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு என்ற செய்தியை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, வலியுறுத்தல் என்னவாக இருக்கிறது? திலகவதி, இது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமையான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள 35 வயது மதிக்கத்தக்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி வழக்கம் போல் ஆலங்குடி பகுதியில் உள்ள அரிசி ஆலைக்கு வேலைக்கு சென்று விட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு வீடு திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்திருக்காரு. அப்போது அவருக்கு தெரிந்த நபர் ஒருவரும் தெரியாத நபர் ஒருவரும் காரில் வந்து அந்த பெண்மணி வீட்டில் விட்டு விடுவதாக அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு அழைத்துட்டு போகாம பாதி வழியில் ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டி சென்று கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பின்பு அந்த பெண்மணி அங்கேயே விட்டுவிட்டு அவங்க இருவரும் தப்பிட்டாங்க. இதன் பின்னர் உடல் காயங்களோடு அந்த பெண்மணி நடந்து சாலையில் வந்து அந்த பகுதி மக்களிடம் செய்கை மூலமே தெரிவிச்சிருக்காரு தனக்கு நடந்த கொடுமை குறித்து. உடனடியாக அந்த வழியாக வந்த ஒரு பெண் காவலர் அந்த பெண்ணை அழைத்து சென்று ஆலங்குடி அரசு மருத்துவமனை சிகிச்சையாக சேர்த்திருக்காங்க. அதன் பின்னும் நடந்த விவரங்களை வந்து கேட்டறிந்த போது அந்த பெண்மணி மாற்றுத்திறனாளி, அதாவது வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதால செய்கையின் மூலம் நடந்த விவரங்களை தெரிவிச்சிருக்காரு. உடனடியாக சுதாரித்த போலீசார் வந்து இது குறித்து விசாரணை செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சாங்க. உடனடியாக பெண்மணியை புதுக்கோட்டை ராணியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த கொடுமையான சம்பவத்தில் ஈடுபட்ட மாரிமுத்து என்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. தலைமறைவாக உள்ள சேகர் என்பவரை தேடி வர்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்புணர்வு என்ற அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சேகரை தேடி வரும் நிலையில அந்த பெண்ணோட உறவினர்களும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் வலையூரில் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சம்பவம் நடந்து 40 மணி நேரம் ஆச்சு. ஒருவரை மட்டுமே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மற்றவரையும் கைது செய்யணும். இந்த முறையான நீதி வேண்டும், சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பது குறித்தும் அவங்க கோரிக்கைகளை முன் வச்சு முழக்கங்களை எழுப்பி வர்றாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில இது குறித்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாமக தலைவர் அன்புமணி கூட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அவலத்தை உடனடியாக கட்டுப்படுத்தணும். இந்த மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பது போன்ற அறிக்கையை ஒரு சொல்லியிருக்காரு திலகவதி. அதிர்ச்சி தரும், மனதை உலுக்கும் செய்தி. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மற்றவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் உடனடியாக. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விரைந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார்.